முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன். ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ரிஷபராசி நாயகன் சுக்கிரன் இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமடைவாரு. 11ஆம் இடம்னு லாபஸ்தானம் தான். ஏற்கனவே 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம், இளையதாரம், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்து கொஞ்சம் தொல்லைகள், பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தொல்லைகள், பிரச்சனைகள்லாம் அந்த சுக்கிர இணைவுனால மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் கசந்து போய் 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா 2வது திருமணம் கண்டிப்பா கைகூடும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்து முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே இல்லை, இந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை
உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 8ஆம் இடம் வந்து பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அப்படின்னு சொல்லுவான். ஒரு 300 400 கிலோமீட்டர் தள்ளி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வேலை கிடைக்கும். தூர இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. செவ்வாய் ராகு அங்க இருந்தாலும் செவ்வாய் ராகு புதன் சூரியன் இருப்பாங்க. அந்த இடம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால சரியா வரும். அதாவது தொழில்கள் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில்ல ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கடைசி இந்த மாதத்துல கடைசி வாரம் சுக்கிரன் வந்து உங்க 12ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு 12ல கடைசி வாரம் போவாரு. போகும்போது உங்களுக்கு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா உங்க 6ஆம் இடத்தை குருவும் பார்ப்பாரு, சுக்கிரனும் பார்ப்பாரு. கடைசி வாரம் இந்த மார்ச் கடைசி வாரத்துல 2 சுபகரங்கள் உங்க 6ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் பணவரஸ்தானம், 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. என்னதான் இருந்தாலும் உங்க ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. கொஞ்சம் சோர்வுகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து ஜாக்கிரதையா கடந்து போங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்த 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் வேண்டும். குழந்தைகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சுக்கிரன் இணையினதுனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சுக்கிரன் உச்ச சுக்கிரன் உங்க 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த சனி கொடுத்து வந்த தொல்லைகள்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அமைப்புகள்ல சுக்கிரன் இருப்பாங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சிறு தடைகள் நம்ம வெளியில அதாவது 400 500 கிலோமீட்டர் தள்ளி வேலைக்கு கிடைக்கும்னு சொன்னோம்ல. கொஞ்சம் அதாவது 8ஆம் இடத்தை சனி பார்வையில் இருக்கிறதுனால அந்த தூரங்கள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. என்ன இல்லைன்னா ஒரு சிறு தடையோட அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா வந்து சனி பகவான் கொடுப்பாரு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ம் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் கண்டிப்பா சொல்லுவோம். கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.